ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. கடாய் சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்காங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், 4 பட்டை துண்டு சேர்த்துருக்காங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டுங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இது லேசாக சுண்டினதும் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது அடிக்கடி கலந்து விட்டு மூடி வைங்க. தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கடாயில் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் நம்ம கடை மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.